வச்சுங்களாக்கா, இப்ப நானும் உங்க ரூட்ல வர்றேன். உதாரணத்துக்கு மதவப்ப வேணான்ட்டீங்கல்ல, மதவப்ப வேணான்ட்டீங்க, குர்ஆன் ஹதீஸே போதும் அப்படிங்கிறீங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ் போதுங்கிறவங்க 2-3 குரூப் ஆகி போச்சுங்க தமிழ்நாட்டுல. என்னன்னு கேட்டா, ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத்து உண்டா இல்லையா அப்படின்னு பார்த்தாக்கா உண்டு அப்படின்னு ஒரு கூட்டம், மது வேணாங்கிற கூட்டம் தான். அது இல்லை அப்படின்னு கூட்டம். ஒரு 2 பேர் யாரு, இமாம்கள்லாம் வேணாம், குர்ஆன் ஹதீஸ் போதும் அப்படி சொல்லிக்கிட்டு தான் ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத்து உண்டு என்று ஒரு கூட்டம் சொல்லுது, ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத்து இல்லைன்னு சொல்லுது. ஒரு 2 பேர் குர்ஆன் ஹதீஸ் எடுத்தவங்க தானே. இப்ப உங்களுக்கு என்ன, உங்க முட்டுக்கட்டை தெளிவு புரிஞ்சுக்கிட்டு போக வேண்டியதானே, குர்ஆன் ஹதீஸையும் தெளிவா தானே இருக்குது. நீங்க 2 கருத்து போய் சொல்றீங்க. இப்ப இதுல என்ன, குர்ஆன் ஹதீஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் ஆய்வில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அது சரியாவும் இருக்கலாம், இது சரியா இருக்கலாம் அப்படிங்கிறது தானே. இமாம்கள் பொங்கல் முட்டுக்கட்டே போடலையே, ஏன் கருத்து வேறுபாடு கொண்டீங்க? ஜகாத்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டுமா தேவையில்லையா? அந்த மதவப்ப வேணாம், குர்ஆன் ஹதீஸ் போனா ரொம்ப தெளிவா இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு வருடம் கொடுக்க வேண்டும்ங்கிறது ஒரு கூட்டம், ஒவ்வொரு வருடம் தேவையில்லைன்னு இன்னொரு கூட்டம். ஏன் உங்களுக்கு இமாம்கள் எந்த முட்டுக்கட்டா இருந்தாங்க? நீங்க ஒழுங்கா சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் இந்த 2 கருத்தை கொண்டு வர்றீங்க? அப்ப இதுல என்ன சொல்றீங்க, ஆய்வில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு புரியுதுல, அந்த உங்களுக்கு மட்டும்தான் ஆய்வில் கருத்து வேறுபாடுமோ, மற்றவங்களும் வரக்கூடாதா? அதான் இது சப்ஜெக்ட். அதே போல பாருங்க, பிறை பார்க்கிறது, உலகம் அனைத்திற்கும் ஒரே பிறையா, அந்தந்த பகுதியில பிறையா? அவங்கள இமாமே வேணான்ட்டாங்க, குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றலாம் தெளிவா இருக்கலாம், இமாம்களும் முட்டுக்கட்டா இருக்கான்னு தான் போனாங்க. அப்படின்னு இருந்துகிட்டு உலகம் அனைத்திற்கும் ஒரே பிறை ஒரு கூட்டம் சொல்லுது. இல்லங்க, அந்தந்த இடத்துல ஒவ்வொரு பார்த்தாதானங்க அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு நாங்க எங்க முட்டுக்கட்டா இருந்தோம், ஏன் இந்த 2 கருத்து உங்களுக்கு வந்து? நீங்களும் குர்ஆன் தான் சொல்றீங்க, அவங்களும் குர்ஆன் தான் சொல்றாங்க, நீங்களும் ஹதீஸ் தான் சொல்றீங்க, அவங்களும் ஹதீஸ் தான் சொல்றாங்க. எந்த இமாம்களும் உங்களுக்கு முட்டு